சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம லைவ் டெஸ்ட் 16ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் மற்றும் வயது கணக்குகள். ஓகேவா? ஸோ வழக்கம் போல் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 15 கொஸ்டின் இருக்கும். வயது கணக்குலேருந்து 5 கொஸ்டின், மொத்தத்துக்கு 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் இங்கே பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வெறுமனே வேடிக்கை பார்க்காம பேப்பர் அண்ட் பேனா எடுத்து ரெடியாக வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ ஆன்சரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஓகே சார், ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள வீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி ரேஷியோவை கண்டுபிடிக்கிற சொல்லுவாங்க. ஆனால் யூனிட் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஒரு இதில் கிலோமீட்டர்னுக்கு இன்னொரு மீட்டர்னு இருக்குது. அப்போ ரெண்டையுமே ஈக்குவலாக மாற்றிட்டு தான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும்? பேசிக்காக 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கேற்றாப்படி 3 கிலோமீட்டருங்கிறது என்ன வரும்? 3000 மீட்டர்னு வரும். இங்கே ஆல்ரெடி 300 மீட்டர்னு இருக்குது. ஓகே, அப்போது 3000க்கும் 300க்கு தான் நீங்கள் ரேஷியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளானதான். இருக்கிற ஜீரோ இந்த சைடு 2 ஜீரோ, இந்த சைடு 2 ஜீரோ அடிச்சிருங்க. 3 நாள் அடிச்சிருந்தா 1 3 3 5 3 30. இப்போ 10:1 தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இந்த கொஸ்டினுக்குலாம் நீங்கள் 10 செகண்ட் எடுக்கிறதே ரொம்ப அதிகம் தான். 5 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதே போல் தான் ஒவ்வொரு யூனிட்டும் வேறு இருக்கும். ஸோ அதுக்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். 666 கிராமுக்கும் 6 கிலோகிராமுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன நோட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு 666 கிராமில் இருக்குது, அப்படியே நோட் பண்ணிக்கலாம். 6 கிலோகிராம்ங்கிறது 1 கிலோகிராம் எவ்வளோ வேல்யூ? 1000 கிராம். ஓகே, அதுக்கேற்ற அப்படி 6 கிலோகிராம்ங்கிறது 6000 கிராம் நம்ம மாற்றிடலாம். இப்போ 6ஆல் மட்டும் அடிச்சு கொடுங்க. 111 வரும். இங்கே 1000 அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ பார்த்த உடனே நம்ம இதற்கான ஆன்சர்லாம் நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே போல் 4 பவர் 3.5 2 பவர் 5 இதற்கான சமமான வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? பேஸ் சமமாக மாற்றிட்டு ரேஷியோவை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கணும். ட்ரை பண்ணுங்கள். பேஸ் நம்ம சமமாக மாற்றணும். எங்கே? அந்த 4 பவர் 3.5ங்கிறதுல பேஸை நம்ம முன்னாடி இருக்க 2க்கு ஏற்றாப்புல மாற்றிடணும். ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். இப்போ இங்கே 4 பவர் 3.5ன்னு இருக்குது. அதே போல் 2 பவர் 5ன்னு இருக்குது. இப்போ பேஸ் இங்கே 4ன்னு இருக்கா? அதை நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்கொயர் மாற்றுறேன். 4 மட்டும் நம்ம 2 ஸ்கொயர் மாற்றிட்டு பவரில் இருக்க அந்த 3.5 அப்படியே நோட் பண்ணிடலாம். இங்கே 2 பவர் 5. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா பவருக்கு மேலே பவர் வந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 2 பவர் 2 × 3.5 7ன்னு வரும். இங்கே 2 பவர் 5 அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே 2 பவர் 5 இருக்குது. அப்போ 1 நான் நோட் பண்ணிக்கிறேன். இங்கே 2 பவர் 7ல் 2 பவர் 5 வரைக்கும் போயிட்டு பேலன்ஸ் 2 பவர் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ மறந்துடக்கூடாது. அப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 1. ஓகே, ஸோ அப்போ 4:1. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். வெரி குட். ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதற்கான ஆன்சர் இதான் 4.1 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கையில பெரிய ரேஷியோ என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் பெரிய வீதம் காண்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. மொத்தம் இங்கே 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த 4 ரேஷியோவில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் சொல்லிடுறேன். மீது உள்ளதை அப்படியே கண்டுபிடிச்சி எது பெருசுன்னு சொல்லுங்கள். என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னத்தில் இருங்க. 5:7னா 5/7ன்னு சொல்லலாம். அடுத்த ரேஷியோ என்ன? 1:2னா 1/2 தான். ஃபஸ்ட்டு இது 2ல் எது பெருசு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் மட்டும் பண்ணுங்கள். 2 10ன்னு வரும். 7ன்னு வரும். இப்போ 10 7 எது பெருசு? 10 தான் பெருசு. அப்போ அது கீழே இருக்க அந்த 5:7 தான் பெருசு. அப்போ இந்த 2 ரேஷியோவில் எது பெருசுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ரேஷியோ வச்சு அடுத்த ரேஷியோ நம்ம பார்க்கணும். 3:7. அது 2ல் எது பெருசுன்னு நம்ம பார்த்துட்டு அந்த பெருசோட
7:10 நம்ம கம்பேர் பண்ணலாம். அழகாக அந்த கிராஸ் மல்டிபிள் கான்செப்ட்லேயே சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது பெருசு அப்படிங்கிற சொல்லுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் தான், அவ்வளோதான். ஜஸ்ட் சின்ன நம்பர் தான். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணியே எது பெரிய வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிபிளே பண்ணிங்க அப்படின்னா 5:7 தான் பெரிய வீதம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்டு 100லாம் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த நான் சொன்ன ஷார்ட்கட்லேயே பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதாவது இப்போ 5:7 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் கம்பேர் பண்ணணும் 3:5. அப்போ 5/7 3/5 5 25 3 21. அப்போ 25 தான் பெருசு அப்படின்னா 5:7 தான் பெருசு. அப்போ அதே போல் 5/7 7/10 கம்பேர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 5 × 10 50 7 49. அப்போது இந்த 50 வர 5:7 தான் பெருசு. ஆப்ஷன் ஏ தான் அது பெருசு. ஓகே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5. தலைகீழ் வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரியது 1:2:3. இதுக்கான தலைகீழ் வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். தலைகீழ் வீதம் அப்படின்னு கேட்டால் கொடுத்துருக்க ரேஷியோவை 1/ல எழுதணும். 1/2 1/1 1/2 1/3. இப்போ கீழே இருக்குது நம்ம கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். ரொம்ப இதுக்கான ரேஷியோ என்ன? 6 தான் வரும். இப்போது 4 6. ஓகே, அடுத்தது 2 6. அப்போ 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 6. அப்போ மேலே 2ன்னு வரும். 6:3:2. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ A:B வேல்யூ 2:5. அதே போல் B:C வேல்யூ 4:1. A:B:C வேல்யூ என்ன? ஸோ கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். A:B:C வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். A:Bக்கு நேராக 2:5 சப்ஸ்டிட் பண்ணணும். அதே போல் B:Cக்கு நேராக 4:1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல என்ன வரும்? 5 வரும். இந்த கேப்பில் என்ன? 4ன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுறதுலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 8 5 20 1 5. அப்போ 8:5 20:5 தான். இதை சிம்ப்ளை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளை பண்ணலாம், சிம்ப்ளை பண்ண முடியாது. அப்போது இந்த ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், இதே கான்செப்ட் தான். A:B வேல்யூ 6:12. B:C வேல்யூ 9:27. அப்போ A:B:C என்ன? ஸோ ஃபாஸ்ட்டாக சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு டைம் சேவ் மெத்தட் இருக்குது. அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, இப்போ A:B வேல்யூ என்ன? இப்போ A:B:Cங்கிறம்போது 6:12 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அடுத்து இங்கே 9:27ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இதவே நீங்கள் சிம்ப்ளை பண்ணுறதுனாலும் சிம்ப்ளை பண்ணலாம். 6:12 1:2ன்னு எழுதலாமா? இது 1:3ன்னு எழுதலாமா? அதவே நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணாலும் சின்ன நம்பர் தான். என்ன வரும்? 1:2 அடுத்து 1:3. அப்போ இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 1 வரும். அப்போ என்ன வரும்? 1 1 1 1 2 2 3 6. அப்போது 1:2:6 அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் பெரிய நம்பரை வச்சு இப்போ இங்கே 9 இங்கே 12ன்னு வைப்பீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணுறதுங்கிறதும் தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு தான். அப்போது சிம்ப்ளை பண்ண பாசிபிள்னஸ் தான். அதை சிம்ப்ளை பண்ணியே நீங்கள் வர்ற நம்பருக்கான ரேஷியோவை டேரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சனா சின்ன நம்பர்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அசால்ட்டாக நினைக்கலாம், ஆனால் அந்த இடத்துல நம்ம 12 27 மல்டிபிள் பண்ணுறதே தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு தான். இதுக்கு பிறகு இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. அது என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ரேஷியோ கான்செப்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே ரேஷியோ கான்செப்ட் தான், பட் கொடுத்துருக்க டேட்டா வேறு மாதிரி இருக்கும். 2A = 3B
ஈக்குவல் டு 4c. இதில் a:b:c என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. 2 ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க, ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதா. இப்போ a:b:c கேட்டிருக்காங்கல்ல, a:b:c என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏங்கிற இடத்த தவிர மீதி இடத்துல இருக்கிற நம்பர் என்ன, 3 4 தானே இருக்குது. இதுதான் ஏங்கிற இடத்துல, அதை தவிர்த்து மீதி என்ன இருக்கோ அதுதான் ஏவோட வேல்யூ. அப்போ முன்னாங்க 12. ஓகேவா? அதே போல் பி வேல்யூ கேட்குறாங்களே, அப்போ பி பொசிஷனுக்கு அடுத்து பி பக்கத்தில் 3 இருக்குது, அதை சேர்க்காம மீதி 2 நம்பர் தான் பியோட வேல்யூ. 4 2 8ன்னு வரும். ஓகே. அதே போல் சியோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் தவிர்த்து மீதி நம்பரை மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும்? 2 3 6. இதை சிம்ப்ளை பண்ணலாமா? 2ஆல் அடிச்சு கொடுங்க. 6 4 3. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ஒரே ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதான் இந்த ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் 10 செகண்ட்ங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகமானது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், 4:6:3 தான் கரெக்டானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. a:b:c வேல்யூ 2:3:4. அவங்க கேட்டிருக்கிறது a/b:b/c/c/a. இதில் ஒவ்வொன்றும் அதான் அதோட வேல்யூ. ஏன்னா ஏவோட வேல்யூ 2, பி வேல்யூ 3, சி வேல்யூ 4. இதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி டிவைடில் பின்ன வேல்யூ வருது அப்படின்னாவே நீங்கள் எல்சிஎம் கான்செப்டில் சிம்ப்ளை பண்ணி அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளானது தானே. a/b வேல்யூலாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். a/bனா 2/3, அடுத்து b/cனா 3/4, c/aனா 4/2. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு கீழே இருக்க நம்பருக்கான எல்சிஎம் எடுத்துட்டாங்க 12. ஸோ அதில் இருந்து உங்களுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8:9:24. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, சிம்ப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? வெரி குட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 10. பாருங்கள், a:b வேல்யூ 8:15, b:c வேல்யூ 5:8, c:d வேல்யூ 4:5 எனில் a:d வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் 2 தான் கேட்டுறாங்க. இதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம எப்பயும் போல் நார்மல் மெத்தடில் a:b:c:d வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதில் ஏடி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் ஆன்சர் ஜஸ்ட் ஒரு 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ a:d தானே கேட்டிருக்காங்க. ரேஷியோவில் மொதல் இருக்க வேல்யூலாம் ஏ வேல்யூ 8, பி இங்கேயும் 5 இருக்கா, அடுத்து இதில் 4ன்னு இருக்கா. அப்போ 8 × 5 × 4 இதுதான் ஏவோட வேல்யூ. அடுத்து டியோட வேல்யூனா செகண்ட் இருக்க வேல்யூ எல்லாமே டி வேல்யூ. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 15 × 8 × 5. இப்போது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ண வேண்டாம். இது நம்ம அப்படியே தலையை சுற்றி காதை தொடுற மாதிரி ரொம்ப சிம்பிளானதான். எது சேமாக இருக்கோ கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 8 கேன்சல் பண்ணிடலாமா? 5யுமே கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது? 4:15 தானே. 4:15 சிம்ப்ளை பண்ண முடியாது. இது அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கெலாம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சுற்றி வளைச்சி இவ்வளோ தூரம் நீங்கள் போடணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ ஈஸியாக இவங்க பெரிய நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளை பண்ணிவிட்டு ஏடி மட்டும் நம்ம பார்த்து பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. 61/64 முப்படி மூலம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கியூப் ரூட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது கலப்பின்னமாக இருக்குது. இதை ஒரு பின்னமாக மாற்றுங்க. பின்னமாக மாற்றிட்டு இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கு கியூப் ரூட் எடுக்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த கலப்பின்னத்தை பின்னமாக மாற்றினா என்ன வரும்? 64 × 1 64 + 61. அப்போ 64யும் 61 ஆட் பண்ணணும்.
டிவைடில் 64 நம்ம போடணும். அப்போ என்ன வரும், மேலே பார்த்தீங்கன்னா 125ன்னு வரும், கீழே 64ன்னு இருக்கும். இப்போ 125 எதோட க்யூப் வேல்யூ, 5ஓட க்யூப் வேல்யூ. 64ங்கிறது எதோட க்யூப் வேல்யூ, 4ஓட க்யூப் வேல்யூ. அப்போ 5/4 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். வெரி குட், வெரி குட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 12. ஒரு உலோக கலவையில் 9:4 வீதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன. 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருகக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவை? இது கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே உள்ள ரேஷியோவையும் அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதிலிருந்து இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான பார்ப்போமா. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ரேஷியோவில் முதல் இருக்கிறது தாமிரம், ரெண்டாவது இருக்கிறது துத்தநாகம். ஓகே, அப்போ ரேஷியோவில் 9:4ங்கிறதுல 9 அப்படிங்கிறது தாமிரம். ஓகே, அப்போ இங்கே 9x வேல்யூ தான் இந்த 24. ஓகே, இங்கேயும் தாமிரத்தோட வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 3ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 ஆகும்போது 8 3 24. இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8/3 அப்படின்ட்டு அப்படியே நின்றோம். இதுக்கப்புறம் நம்ம டெசிமலில் மாற்றணும் அவசியம் இல்லை. அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, துத்தநாகம் கேட்குறாங்களா. துத்தநாகத்தோட ரேஷியோ என்ன, 4. அப்போ 4x அப்படிங்கிற போது 4 × 8/3. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 4 8 32/3. இப்போ 32ல் எத்தனை 3 இருக்குது, 10 3 இருக்கும். பேலன்ஸ் என்ன, 2 இருக்கும். அப்போ 10 2/3. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. அதில் 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும்போது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும்? ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இருக்கிறது மொத்தம் 15 லிட்ரு, அதில் 20% ஆல்கஹால்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒருத்தர் 15 லிட்டரில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்குது, எத்தனை அளவு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். 15ல் 20% என்னங்கிறதை நீங்கள் கண்டுபிடிங்க, அதை தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதில் 3 லிட்டர் தண்ணீர் கலக்கிறாங்க. இதில் அந்த 15 லிட்டர் கலவையில் 3 லிட்டர் தண்ணீர் சேர்த்தாங்க அப்படின்னா புதிய கலவையில் எத்தனை சதவீதம் இருக்கும்? அப்போ புதிய கலவையோட அளவு மாறி இருக்கும். எப்பயும் போல் ஆல்கஹால் கண்டுபிடிச்ச அளவை நீங்கள் சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா. பாருங்கள், 15 லிட்டரில் 20% என்ன, 1.3 1.5ங்கிறது 10% இன்ட்டு 2னா 20%. அப்போ என்ன ஒரு 3 தானே, 3 லிட்டர் தான் ஆல்கஹால். ஓகேவா, ரைட்டு. இப்போது ஏற்கனவே 15 லிட்டர் இருந்ததில் 3 லிட்டர் தண்ணி சேர்க்குறாங்களா. அப்போ மொத்தம் 15 + 3 18 லிட்டராக மாற்றிடும். இதுதான் புதிய கலவை. இந்த புதிய கலவையில் இந்த ஆல்கஹால் 3 லிட்டர் தானே, இது எத்தனை சதவீதம்ங்கிறத கேட்குறாங்க. அப்போது 1 3 3 6 3 18. அப்போது இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா 50/3. அப்போ 50/3ல் எத்தனை, 50ல் எத்தனை 3 இருக்குது, 1 3 பேலன்ஸ் 20 அப்படின்னா 6 3 18, 16 3 48, பேலன்ஸ் 2 இருக்கா. அப்போ 16 2/3% இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஃபாஸ்ட்டாகவே இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் பாருங்கள். 60 லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள வீதம் 2:1. அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள வீதத்தை 1:2 2ஆக்க வேண்டுமானால் கலவையில் சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு என்ன? இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு இந்த லிட்டர் நீங்கள் இந்த ரேஷியோக்கு ஏற்ற அப்படி பிரிச்சுருங்க, 2:1க்கு ஏற்ற அப்படி. அப்போ ஃபஸ்ட்டு அமிலம், ரெண்டாவது நீர். இதை நீங்கள் 60 லிட்டரை இந்த ரேஷியோக்கு ஏற்றாப்படி நீங்கள் பிரிச்சிடலாம். அடுத்து அந்த ரேஷியோ 1:2 மாற்றுறதுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் சேர்க்கணும், இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா. பாருங்கள், இந்த 60 லிட்டரை 2:1 நம்ம மாற்றோம்னா 40:20 நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, 60 லிட்டரை 40:20 பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க.
இப்போது இங்கே ஒன்றுன்னு அப்படியே தான் இருக்கணும். அப்போ 40 லிட்டர் அப்படியே தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 2ன்னு மாறணுமா? அப்போ 40 விட அப்படியே டபுளாக மாறணும். அப்போ தான் 2ன்னு மாறுமா? அப்போ என்ன 80 அப்படிங்க வந்தால் தானே இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1:2ன்னு கிடைக்கும். இப்போது 20ல் இருந்து 80 வர்றதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணோம்? 60 ஆட் பண்ணோமா? 60 லிட்டர் தான் அதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது, ரிஸ்க்கே இல்லாமல் அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்கிற ஷார்ட்கட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் லாஸ்ட் கொஸ்டின். ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்கள் 2:5 என்னும் வீதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடனும் 4ஐ கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும் எனில் அவ்விரு எண்கள் என்ன? ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 2:5 அப்படின்னு இருந்திருக்கு. ஒவ்வொரு எண்ணுடன் நம்ம என்ன பண்ணுறோம்? 4ஐ கூட்டினால் ரேஷியோ வந்து 4:9 மாறி இருக்கு. இதை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ஆப்ஷன் மெத்தட். நீங்கள் ஆப்ஷன்லேயே நல்லா நீங்கள் கவனிக்கலாம். ஆப்ஷன்லே எது 2:5 எல்லாமே வருதா? ஒவ்வொரு எண்ணோட 4ஐ கூட்டின பின்னாடி, அப்போது நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? 4 கூட்டின பின்னாடி அதோட ரேஷியோ 4:9 வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 2:5 தான் வரும். எல்லாத்துக்குமே 2:5 தான் வரும். அதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எண்ணோட 4ஐ கூட்டினால், இப்போ மொதல் எண்ணில் 4 கூட்டுறேன். அப்போ என்ன ஆகும்? 20 44ன்னு வரும். இதை நம்ம அடித்து கொடுத்தா 4:9 வருமா? இப்படி தான் நம்ம செக் பண்ணால் ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம 20ஐயும் 44ஐயும் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4:9 வராது. ஏன்னா 4ஆல் அடித்து கொடுப்போம். 5:11 தான் வரும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரலையா? ஃபாஸ்ட்டாக செக் பண்ணலாம். அடுத்ததில் 4 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 22 49. இது சிம்பிளி ஆகாது. அப்போ ஆப்ஷன் பி கிடையாது. அடுத்து 20னா 24 54. இதை நம்ம எதால் சிம்பிளை பண்ணலாம்? 6ஆல் சிம்பிளை பண்ணுங்கள். 6ஆல் சிம்பிளை பண்ணால் 4 24 9 54. அப்போ 4:9ங்கிற வருதா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏற்கனவே 2:5 வந்துச்சு. இப்போ 4 கூட்டினோம்னா 4:9. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் ஆப்ஷன் டி செக் பண்ணலை. செக் பண்ண தேவையில்லை. ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அப்போ 20:50 தான் கரெக்டானது. ஸோ அடுத்தது ஏஜ் சம்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் பாருங்கள். தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் வீதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. தற்போது தீபக்கின் வயது என்ன? ஸோ இதை ஈஸியான ஷார்ட்கட் மூலிமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் நீங்கள் ஆப்ஷனே யோசித்தாலுமே அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். இப்போது தீபக் ஃபஸ்ட்டு அருணா. ஸோ அருண் மற்றும் தீபக் ரேஷியோ என்ன? 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு, அப்போ +6 நம்ம நோட் பண்ணிடுவோம். 6 வருடங்களுக்கு பிறகு யாரோட வயது? அருணோட வயது 26. இப்போ நம்ம இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா 6 வருடங்களுக்கு பிறகுனா இப்போ 4ன்னு இருந்தது 4xன்னு இருந்திருக்கும். இது +6. ஓகே, 6 வருடங்களுக்கு பிறகு தான் 26. இதுலேருந்து 4xோட வேல்யூ என்ன வரும்? 20ன்னு வருமா? ஏன்னா +6 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 20ன்னு வரும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 1 4 4. இங்கே 5 20. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இந்த 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 3 15. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். 15 தான் அவங்களோட தற்போதைய வயது. ஒருவேளை 6 வருஷத்துக்கு பின்னாடி தீபக்கோட வயதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த தற்போதைய வயதோட ரேஷியோலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி 6 ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வரும்? 21. ஸோ அதுவுமே ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அவசரப்பட்டு நம்ம தப்பான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கு. 3 மடங்கை விட அதிகம். 5 அதிகம் மென்ஷன் பண்ணிட்டாங்க.
ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்ன? ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் ஈக்குவேஷனாக ஒரு க்ரியேட் பண்ணிங்கனாவே அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ராஜுவின் தந்தை வயதானது, ஓகேவா? ஸோ தந்தையோட வயதானது ராஜுவின் வயதை போல 3 மடங்கை விட 5 அதிகம். இதுதான். ஸோ ராஜுவோட ஃபாதர் வயதுங்கிறது 3 டைம்ஸ் ஆஃப் ராஜுவோட, அதை விட கொஞ்சம் 5 அதிகம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை இப்படி தான் நீங்கள் ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணணும். ரைட் சார். இப்போ இது என்ன, ராஜுவின் தந்தை வயது 44 சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இங்கே இந்த ஃபாதர் வயது 44ன்னு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்போ 3r + 5 இருக்கும். இதில் இருந்து 5 இந்த சைடு போணுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 44 5 போணுச்சுன்னா பேலன்ஸ் 39. அப்போ அதாவது 3r வேல்யூ 39னா ஆரோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ 13. 1 3 3 13 3 39. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாக இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். எத்தனை? 13 வயசு தானே ராஜோட வயசு. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 18வது கொஸ்டின். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் 2 பேர்த்தோட வயசும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே ஈஸியாக அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை இந்த ஆப்ஷன்லேயே செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஈஸியானதான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேலன்ஸ் 2 கொஸ்டின் தான், ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான். இப்போ ஃபஸ்ட்டு தந்தையோட வயது மகன் வயதை போல் 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ சின்ன நம்பரோட மடங்கில் வந்து அதாவது 6 மல்டிபிள் பண்ணால் பெரிய நம்பர் வருதான்னு பார்க்கணும். அப்போ 5000 30, 6 36, 6 48, 4 24. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டாக வருது. இப்போ 4 வருடங்கள் கழித்துன்னு சொல்கிறாங்கல்ல. 4 வருடம் கழித்து அப்படின்னா உடனே கழிச்சிடக்கூடாது. வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 4 வருடங்கள் கழித்து அப்படின்னா 4 வருஷம் ஆட் ஆயிரும். அப்போ ஆப்ஷன் ஏல 4 ஆட் பண்ணுங்கள், 34 9ன்னு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மாற்றும்போது என்னவாக இருக்கணும்? சின்ன நம்பரோட மடங்கு, அதாவது 4 பெருக்கும்போது பெரிய நம்பர் கிடைக்கணும். இப்போ 9 × 4 என்ன 34 கிடையாது. அப்போ 36னா இது கிடையாது, ஆப்ஷன் ஏ இல்லை. ரெண்டாவது பாருங்கள், 4 தானே ஆட் பண்ணிடணும். அப்போ 40, 6 + 4 10. இப்போ பாருங்கள், இதோட மடங்கு 10ஓட மடங்கில் வந்து 4 மல்டிபிள் பண்ண 40 கிடைக்குமா? கரெக்டு. அப்போ 4 மடங்குங்கிறது வருது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் நீங்கள் ஆப்ஷன் சியையும் டியையும் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரில் மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன்லாம் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல 2 மடங்கு ஆகும். 5 வருடங்களுக்கு பின்பு 2 வயதுகளின் பெருக்கல் பலன் 375 எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, ஈஸியான ஒரு ட்ரிக்கே இருக்குது. ரொம்ப சிம்பிளானதான். பாருங்கள், ஒரே ஒரு கண்டிஷனை வச்சு அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷன் எந்த ஆப்ஷனில் செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரே செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக. இங்கே பாருங்கள், ஒரு பெண்ணின் வயது அவர் சகோதரின் வயதை போல் 2 மடங்கு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ ஆப்ஷனை கவனிச்சிங்கன்னா ஒரு நம்பர் அதோட 2 மடங்கு தான் இன்னொரு நம்பராக இருக்கணும். அப்போ 10ஓட 2 மடங்கு 20. இது கரெக்டாக இருக்குது. மற்றெல்லாம் பாருங்கள், 15ஓட மடங்கு என்ன இருந்திருக்கணும்? 30ன்னு இருந்திருக்கணும். அது கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி இல்லை. அதே போல் 15ஓட மடங்கு 30 இருந்திருக்கணும்ல, இதுவும் கிடையாது. 10ஓட மடங்கு என்ன 20ன்னு இருந்திருக்கணும்ல, இதுவும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். எதுவுமே ஒர்க் பண்ண தேவையில்லை. நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதில் ஈஸியான சமயம் நம்ம நார்மலத்திலே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுவுமே தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு தான். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க.
அழகாக அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஒருவேளை 2 ஆப்ஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகுங்கிற போது ஆப்ஷனில் நீங்கள் 5 ஆட் பண்ணிக்கலாம். 5 ஆட் பண்ணுங்க. இங்கே 15 10 + 5 15ன்னு வரும், 20 + 5 25ன்னு வரும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் 375 வருதான்னு பாருங்கள். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் சரியான ஆன்சர் அப்படிங்கிறத செகண்ட் கண்டிஷனையும் நம்ம அழகாக நம்ம செக் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் நாங்கள் ஆப்ஷனில் நம்ம இது போல் ஒர்க் அவுட் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. ஓகே, அப்போ அபி ரீட்டா. இப்போ அபியோட வயது யாரோட வயதை போல்? ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னா 2R நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ 7 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 5ன்னு சொல்கிறாங்க. 7 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா A + 7 அபிக்கும் 7 வயசு அதிகமாக இருக்கும், அதே போல் ரீட்டாவுக்கும் 7 வயசு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க 2 வயசோட வயசு வித்தியாசம் 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து ரீட்டாவின் இன்றைய வயது என்ன, தற்போது வயது என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஏ வேல்யூவை 2Rன்னு கூட நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையுமே 6ன்னு நீங்கள் மாற்றிடலாம். 6ன்னு மாற்றினாவே ரீட்டாவோட வயது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ட்ரை பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக இருக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், ஏ போல் 2Rங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன வரும்? 2R + 7 -R -7 வரும், = 5ன்னு இருக்கும். இப்போ இங்கே 2Rல இருந்து 1R போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன? ஒரே ஒரு R மட்டும்தானே இருக்குது. அடுத்து இந்த +7லேருந்து -7 போயிடும். அப்போ ஆரோட வேல்யூ 5. அப்போ இன்றைய வயது அவங்க ரீட்டாவுக்கு 5 வயசு அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை அவங்க 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயது என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் R + 7 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். வயதுங்கிறது 5 கரெக்டான ஆன்சர் தான். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த ஒரு லைவ் டெஸ்ட்லேருந்து நீங்கள் ரேஷியோ கொஸ்டினாக இருக்கட்டும், ஏஜ் சம்மாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். அதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட் இது வரைக்கும் தெரியாதுங்க, நான் சொல்லிக் கொடுத்துருக்க ஷார்ட்கட்டை நல்லா தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடலாம். அடுத்தடுத்த லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.